ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிளாகர் செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான செட்டிங்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேஅவுட் செட்டிங்ஸ். ஸோ இந்த லேஅவுட் செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தீமோட செட்டிங்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீம் ஆப்ஷன். ஸோ இது அடிஷனலாக கொடுத்துருப்பாங்க. டிஃபால்ட்டாக தம்ப்நெயில் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவை கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் லோகோ. ஸோ இங்கே வந்து நம்ம இமேஜை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் மூலிமா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதில் டேரெக்டாக அப்லோட் ஃப்ரம் இமேஜ் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நம்ம பிளாக் போஸ்ட். ஸோ இதில் நீங்கள் எத்தனை வேணும் கூட, எத்தனை பேஜ் இருக்கணும், ரீட் மோர், அதாவது அந்த போஸ்ட் ஹோம் பேஜில் காட்டுது இல்லைங்களா, அந்த ரீட் மோர்னு இருக்க முடியாது. ஸோ ஆத்தர் வேணும்னா ஆத்தர் காட்டும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்கிறது ஆத்தர் ப்ரொஃபைல் வேணால் காட்டும், இல்லை தேவையில்லை, அதில் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் பட்டன் வேணும் எனக்கு, நான் சேவ் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன் வேணால் நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சேவ் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டட் போஸ்ட். ஸோ இது வந்து ரிசல்ட் நீங்கள் வேணுன்னா இங்கே 5-6 கூட நீங்கள் காட்டிக்கலாம். ஸோ நீங்கள் மாற்றினா காட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சைட்டில் இருக்க கேஜெட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ், நீங்கள் ஈஸியாக உங்களோட ஆட்சன்ஸ் கோடை கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் சர்ச். ஸோ சர்ச் வேணா ஆட் பண்ணிக்கலாம். வேறு கோடிங் தேர்ட் பார்ட்டி, ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஏதாவது ஸ்கிரிப்ட் நீங்கள் ஆட் பண்ணுறது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இமேஜஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், லேபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வேறு எதாவது கான்டாக்ட் ஃபார்ம் வேணா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே ஃபோட்டோஸில் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே கொடுத்தா உங்களுக்கு கான்டாக்ட் ஃபார்ம் அழகாக வந்துடும். ஸோ யாராவது டைப் பண்ணால் உங்களுக்கு டேட்டா இதாகிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபூட்டர் மெனு. ஸோ இங்கே நீங்கள் வேணால் உங்களை லிங்க் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோவர்ஸ் இதில் வந்து நம்மளோட அக்கௌண்ட் ஐடியை கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து அபோட்டஸ். ஸோ இங்கே வேணும்னா நீங்கள் நீங்களோட இதை கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தீம் டிசைனர் இங்கே இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டுனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் மெயின் கார்டு தீம் வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் ரெட் வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ க்ரீன் வேணால் க்ரீன் மாற்றிக்கலாம். ஸோ நான் க்ரீன் மாற்றிக்கிறேன். ஸோ அட்வான்ஸில் வந்து இதில் உங்களுக்கு லேயர் வந்து பாக்ஸில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எல்லாம் பாக்ஸில் இதாகிடுது ஷேப்பில். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துப்பாங்க. ஸோ 1 வரைக்கும் லிமிட் இருக்கு போல். ஓகே ஃபைன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ். ஸோ இங்கே ஆத்தர் ப்ரொஃபைல் வேணால் காட்டும், டிசைட் பண்ணி விட்டுரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன். ஸோ வந்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களோட பிளாக் டைட்டில். ஸோ டிஸ்கிரிப்ஷன், பிளாக் டிஸ்கிரிப்ஷன் அது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் போகிறேன், சர்ச் இன்ஜின் டைப் பண்ணுறேன். ஸோ இது வந்து டைட்டில், இது வந்து டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கொடுக்கும்போது இங்கே வந்துடும் எஸ்இஓ டிஸ்கிரிப்ஷன், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஸோ இது வந்து அடல் கண்டென்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், வார்னிங் கொடுத்துரும். ஓகேங்களா? அடுத்து பிளாக் லாங்குவேஜ் நீங்கள் தமிழாக எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் மெஷர்மெண்ட் ஐடி. ஸோ இது கூகுள் அனலிட்டிக்ஸ் ட்ராக் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் ஐடி. ஸோ இதில் நம்ம பிளாக் சைஸ் கீழே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், என்னங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஃபெவிகான் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தெரியுது இல்லைங்களா, இதுதான் ஃபெவிகானும்பாங்க. ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இது ப்ரைவசி இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது சர்ச் அண்ட் விசிபிலிட்டி ஆகும். இப்போ நான் சர்ச் பண்ணும்போது என் வெப்சைட் வந்துச்சுல, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த விசிபிலிட்டி வரும். ஸோ இது வந்து ஒரிஜினல் பிளாக் அட்ரஸ். கஸ்டம் டொமைன் உங்களுக்கு வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வேறு எப்படி சொல்கிறது, ப்ரொஃபஷனல் டொமைன் வேணால் நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே என்ன யூஸ் பண்ணோம்னா www.something example.com யூஸ் பண்ணிட்டு நம்ம
ரீடைரக்ட் பண்ணுவோம். யாருக்காச்சும் அது எப்படி பண்ணணும் சொல்லுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது வந்து HTTPS. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர்டு ரீடைரக்ஷன். இது எப்பயும் எனேபிளாக வச்சுருங்க. ஸோ இது அட்மின் ஆத்தர் யார் இதெல்லாம் டீட்டெயில்ஸ். ஸோ யாரையும் வேணும் நம்ம இன்வைட் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்தீங்கன்னா இமெயில் கொடுத்து இன்வைட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரீடர் ஆக்சஸ். ஸோ இது பப்ளிக்காக நீங்கள் வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாக வேணால் ஆத்தர்ஸ் மட்டும் பார்க்க முடியும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ் எத்தனை போஸ்ட் மேக்ஸிமம் 15 கொடுக்குறேன். ஸோ டெம்ப்ளேட் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், போஸ்ட் டெம்ப்ளேட். ஸோ இதெல்லாம் தேவைப்படாது. இமேஜ் ரைட் பாக்ஸ்னா இப்போ எப்படி சொல்றது, உள்ள ஆட் பண்ணும்போது காட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் லைட் பாக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட போஸ்ட்டில் டாப் மோஸ்ட் குவாலிட்டியாக இருக்கிற பிக்சர்ஸை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே போகிறீங்க, இதுக்குள்ளே ஒரு 4-5 பிக்சர் இருக்குது, அதில் எது ஹைலைட்டாக அதை காட்டும். புரியுதுங்கப்பா, 2-3 இருக்குது, பட் எது ஹைலைட்டாக அதை காட்டும். ஓகேங்களா. அடுத்து வந்து லேசி லோட் இமேஜஸ். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வெப் பேஜ் இமேஜ், இது ரெண்டும் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் PNG JPEGல அப்லோட் பண்ணுற இமேஜ்லாம் அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக இமேஜ் அப்லோட் பண்ணிங்கன்னா வெப்சைட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது நம்ம எனேபிள் பண்ணுறது ரெண்டும். ஸோ அடுத்து கமெண்ட் செக்ஷன். ஸோ கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் லொக்கேஷன் பாப்அப் விண்டோவில் வர மாதிரி கொடுக்கலாம். யார் கமெண்ட் யூசஸ் வித் கூகுள் அக்கௌண்ட்ஸ் எனி1 யார் வேணாலும் பண்ணலாம். கூகுள் அக்கௌண்ட் இல்லை ஸ்பேமிங்காக இருக்கும். ஒன்லி மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் பிளாக். நான் வந்து கூகுள் அக்கௌண்ட்ஸோட ஏன்னா அதுதான் வந்து நம்ம அது வந்து ஈஸியாக வந்து வேலிடேட் பண்ணும். கமெண்ட் ஃபார்ம் மெசேஜ் இதெல்லாம் தேவையில்லை. ஸோ போஸ்ட் யூஸிங் இமெயில். ஸோ நம்ம இமெயிலோட போஸ்ட் பண்ணுறோமா இல்லை நார்மலாக போஸ்ட் பண்ணுறோமா டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போஸ்ட் பண்ணி இமெயிலோட வந்துடும். ஸோ அடுத்து வந்து இதெல்லாம் தேவை கிடையாது, இதெல்லாம் இக்னோர், இதெல்லாம் முக்கியமானதே கிடையாது, யாரும் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டைம் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டைம் படி பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொல்கத்தான்னு இருக்கும். பாருங்க இங்க இருக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கொல்கத்தா. சேவ் கொடுத்துட்டு நம்ம இந்தியன் டைம் மாதிரி டைம் ஸ்டாப் ஃபார்மேட் நீங்கள் வேணா மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் நல்லா இருக்கு, சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ண டைம் ஸ்டாம்ப் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார்மேட் ஹெட்டர் ஃபார்மேட் வந்து மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இது சர்ச் டிஸ்கிரிப்ஷன் இதான் நான் சொன்னது, இதான் நான் அப்படி சர்ச் டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறது தான் இது டிஃபால்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட டிஸ்கிரிப்ஷன் 2 ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரீடைரக்ஷன். ஸோ இது தேவைப்படாது, இது ப்ரொஃபஷனல் பண்ணுறதுக்கு செட் ஆகும். ஓகேங்களா. இது கஸ்டம் ரோபோட்ஸ் எனேபிள் டிசேபிள் இருக்குது, இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து சைட் நோ கிரியேட் பண்ண யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் கீழே இருக்கும், வேணுங்க பார்த்துக்கோங்க. ஹோம் பேஜ் டேக்ஸ் இதெல்லாம் தேவை கிடையாது, இது தெரிஞ்சுங்க, அதாவது இது பற்றி தெரிஞ்சு இது பண்ணலாம், இதுதான் முக்கியமானது கிடையாது. ஓகேங்களா. இதை கிளிக் பண்ண கூகுள் சர்ச் கன்சோலுக்கு டேரெக்டாக போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆட் டெக்ஸ்ட். இது ஆட்சன்ஸில் ஒரு ஆட் டெக்ஸ்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு இது மானிட்டைசேஷனுக்கு. ஸோ இதுதான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இம்போர்ட் கண்டென்ட். இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேறு எதாவது பிளாக் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பேக்கப் பண்ணால் பேக்கப் எடுத்துக்கலாம், எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் ஃப்ரம் யூர் பிளாக் கொடுத்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ரிமூவர் பிளாக்ல லேட் ஆயிரும், இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் எடிட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே தெரியும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இப்போ காமன் தான், இது உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோதான் செட்டிங்ஸ் இதில். அடுத்து போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா HTML கம்போசிவ் இருக்கும். கம்போசிவ் தான் பார்த்தீங்க கோடிங் பேஜ் HTML யூஸ் பண்ணலாம். இது கம்போசிவ் நார்மல் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை சொல்ல தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்மாலிங்க் ஆட்டோமேட்டிக் கொடுத்துக்கோங்க, லொக்கேஷன் வேணால் கொடுத்துக்கோங்க, சர்ச் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கோங்க, சாட் ஜிபிடி வச்சு அதில் லிங்க் கீழே இருக்கும். ஓகேங்களா.
அடுத்து கமெண்ட்ஸில் எதுவும் கிடையாது. அப்புறம் மேனேஜ் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே டிராஃப்ட்டுக்கு போயிடும், பப்ளிஷ் ஆகிருக்காது. திரும்ப கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். அப்புறம் அது நீங்கள் வேணா லேபிள் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி லேபிள் கொடுத்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக பிரிச்சுக்கலாம். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக புரியுதுங்க. இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம வெப்சைட் யாரை விசிட் பண்ணுறாங்க A to Z இதிலே வந்துடும். வேணுங்க டேரெக்டானா நீங்கள் போனர் கூகுள் அனலிட்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா செக் டேரெக்டாக நீங்கள் போய் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ், இது ஆக்ஷன்ஸ் கனெக்ட் பண்ணுறது. ஸோ லேஅவுட் இப்போ தான் பார்த்தோம். ஸோ அவ்வளோதான். ரீடிங் லிஸ்ட் இது தேவை கிடையாது, ஜஸ்ட் இது தான் வியூ பண்ணுறது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.